எங்கடா பங்குனி மாசம் எங்க 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 இருக்குது பங்குனி மாசம்? சரிதானே? பாண்டியனோடு பேசுறீங்க. அப்படி இருந்தாலும் சரி சம்பளத்தை கொடுத்து ஆமா உண்மையாலுமே நம்மலாம் சரி ஒரு ஏதாவது ஒன்று ஆமாங்க நம்மளுடைய புகழ் பெற வேண்டும் என்றால் சரி நம்ம தான் பணம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாங்க. நம்ம தான் அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆமா. ஆனா இந்த மண்ணுக்குன்னு ஒரு பெருமை இருக்கிறது பாரு. சரி எப்படி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்மலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஆமா. எப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம். அங்க இருந்து உண்மையாலுமே இது என்ன மாவட்டம் தெரியலங்க. என்ன மாவட்டம்? சேலம். சேலம். இன்னும் சேலம் மாவட்டம். ஆமா. இந்த வெள்ளாள அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே இந்த வெள்ளம் எப்படியோ சரி அப்படி ஊருடைய பேர் அமைஞ்சிருக்கு. ஐயா அதை விட கல்லுக்கெல்லாம் கல்லு சரி மாலிக்கு கல்லுக்கு இணையாகாதான். ஆகாது. அப்பேற்பட்ட ஐயா இன்னும் அறிவிக்கும் பெருமிக்கும் சரி இன்னும் யாரு யாருங்க செல்வம் என்றால் என்ன? என்னங்க எத்தனை விதம் இருக்கலாம். கண்டிப்பா செல்வத்திற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. கண்டிப்பாங்க. அப்பேற்பட்ட பேரவித்த இந்த கலைவாணியுடைய ஆமா அருளாளவம் ஆண்டனுடைய மகிழ்ச்சியாரம் எப்படி ஆண்டவன் அருள் செல்வன் என்று பெயர் வைத்து உண்மையாலுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சரி அதே செல்வண்ண சரி செல்லு வாங்கி வாங்கி உண்மையாலுமே பல கூத்து எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாங்க. பல ஊருக்கு சென்றிருக்கோம். சரி இப்படி உட்கார்ந்து ஒரே கரையை வீடியோ எடுப்பதை பார்த்திருக்கிறியா? இல்லங்க. இவரை தவிர இந்த அகலத்தில் யாரும் முடியாது. நான் பார்த்திருக்கிறேன். எங்க எங்கன்னு கேளுங்க. எங்க இங்கதான். ஓ அப்பா இதுதான் முன்னாடி பாக்குறான். சரிங்க. அப்படி ஓய் ஓது இல்லாமல் சரி உட்கார்ந்து இடம் பெறாமல் ஆமா ஒரே கையால பிடித்து இரவு முழுக்கம் ஆமா உண்மையாலுமே அரை மணி நேரம் பண்ணாலும் நமக்கே மூச்சு வாங்குது. கண்டிப்பா இரவு முழுக்கம் அதே ஒரு பொருட்டாக நினைக்காமல் சரி நம்மளெல்லாம் படமாக படித்து ஆமா உலகம் முழுகுதும் சரி எப்படி உலகம் முழுசும் இந்த தெருக்கூத்து என்றால் இப்படிதான் இருக்கிறதா? ஆமா ராமாயணம் என்றால் இப்படிதான் இருக்குமா? சரி பாரதம் என்றால் இப்படிதான் இருக்குமா? குடும்ப கதை என்றால் இப்படிதான் வளர்கிறது. சரி உண்மையாலுமே இந்த நாடகம்ங்கிற கண்டிப்பா கலையெல்லாம் அழிந்து கொண்டு போகிறது. சரிங்க. இப்பெல்லாம் வீட்டுக்கு வீட்டு நாடகம் நடக்குது. ஆமா என்ன நாடகம்? ரோஜா கதை என்ன பல நாடகம் நடக்குது. சரி இருக்கட்டும். இப்ப டிவி மூலியமா பார்த்ததை விட இப்பெல்லாம் செல்ல நம்ம வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாங்க டிவி மாறியாச்சு. கண்டிப்பா அப்பேற்பட்ட பல சரி இந்த கம்ப்யூட்டர் காலத்துல ஆமா பல விஞ்ஞானி உலகத்துல அத்தனை இருந்தாலும் சரி இந்த கலையை அழியக்கூடாது. ஆமா இந்த கலை இன்னும் மேல மேல வளர வேண்டும். சரி அப்படி என்று அறிவிக்கும் பெருமிக்கும் ஆமா பாசத்துக்கு மீன்மார்கள் சரி இன்னும் செல்வண்ண ஆமா ஓவில்லாம படம் எடுத்து உலகம் முழுக்க நம்ம ஒளிபரப்பு கொண்டிருக்கின்றார். ஆமாங்க எல்லாம் ஐயா எல்லாத்துக்கும் மனம் வராது கண்ணு வராதுங்க. எப்படி தர்மம் செய்ய வேணும்னா சரி தானத்திலே கர்ணனை போலவும் ஆமா எப்படி கர்ணனை போல் உண்மைதான் அர்ஜுனனை போலவும் சரி பொய் சொல்லாத அர்ஜுனனை போலவும் ஆமா அழகிலே மன்மதனை போலவும் சரி இவருடைய எண்ணங்கள் எப்படி கண்டிப்பாங்க இந்த கொற்ற பணியில நம்ம எல்லாம் படம் பிடித்து ஆமா உலகம் முழுக்கிற அனுப்புறாருன்னா சரி ஐயா எப்படியா விஷயம் அக்கா உண்மைதானே? ஏங்க பேசணுங்கிற அந்த அக்காவுக்கு ஒரு வேண்டுதல் என்னன்னு இந்த கூத்து பாக்குவேன் கூத்து பார்த்து சிரிப்பேன் ஆனா பேச மாட்டேன். யார் பேசுறேன் நோது வாயாடா நோது அந்த அக்கா கூட பேசும். எப்படி ரோஜாக்கா ஓகேவா? அப்பேற்பட்ட படம் பிடித்து உலகம் எல்லாம் நம்மளை புகழ வைக்கிறார். சரி அப்பேற்பட்ட இந்த வெள்ளாளப்பட்டி என்று சொன்னா ஆமா நம்ம தமிழ்நாடு மட்டுமில்ல சரி இந்தியா ஃபுல்லா பரவுகிறது. கண்டிப்பாங்க. எதனால? என்ன காரணம்? இந்த யூடியூப் சேனல் போகிற போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வார்த்தை சொல்றோம். சரி இந்த வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த ஆமா இன்னும் செல்வனுடைய புகைப்படனால் நம்மளெல்லாம் உலகம் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆமாங்க அப்படின்னு பேச பேச அண்ணனுடைய குடும்பமும் வளர்கிறது. சரி இந்த ஊருடைய பெருமையும் போய் கொண்டிருக்கிறது. ஆமாங்க அதான உண்மை. ஆமா அப்பேற்பட்ட ஐயா இந்த ஊருக்கும் சரி அண்ணன் செல்வனுடைய ஒரு பெருமைக்கும் உண்மைதான் நம்மளுடைய புகழும் வாங்கி கொண்டு வளர்கிறது. அப்பேற்பட்ட அண்ணன் ஐயா அரும்பாடு பட்டு சரி இப்படி எல்லாம் படம் பிடித்த ஆமா அவங்க குடும்பம் எப்படி இருக்கணும்? எப்படி ஆள் போல் தரித்து தரித்து அருகுமில் போல் வேறு ஒன்று எந்த மகன் சென்றாலும் தங்க மகன் தான் திரும்பி சரி குட்டி விருத்து கூட பால் பொங்கி பட்டி விருத்து பால் பால பொங்கி ஆமாங்க கெட்ட விரலாம் இடார் வேண்டும். சரி தொட்டதெல்லாம் தொலைங்க வேண்டும். ஆமா பார்த்துவது நம்ம கடமை. கடமை வரம் கொடுப்பது அம்மன் அருள். அம்மன் அருள் பெற்று சரி ஆயுசுகள் கூடி நோயற்ற வாழ்வை வரையில்லாத செல்வாக்கு பாடு உண்மைதான். வாழ வேண்டும் பல்லாண்டு காலம் என்று அந்த ஆண்டவன பிரார்த்தனை நாம ஐயா அதை விட இன்னொரு வேண்டுதல் இருக்குது. ஏங்க இவர் யாரும் உண்மையாலுமே ஒரு சர்டிபிகேட் இருக்குது. நம்மளெல்லாம் பணம் பிடித்தாலும் இப்பெல்லாம் கவர்மெண்ட் வேலையில நிறைய காரணம் இருக்குது. வயசு 18க்கு மேல சரி 55க்கு கீழே இருந்தா சரி சம்பளம் வாங்கலாம். ஓ சம்பளம் கவர்மெண்டே வழங்குறது. சரிங்க ஏன் என்ன கலை அழியக்கூடாது அப்படின்னு நம்மளெல்லாம் அரசாங்கமே நம்ம சம்பளம் கொடுப்பதற்கு போய் இப்பெல்லாம்
நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க ஐயா. அதற்கு என்ன தேவை? என்னங்க? அடையாள அட்டை, சரி. இன்னும் நிலவாரிப்புக்கு, ஆமா. இன்னும் பல நிகழ்ச்சிகள் செய்த, சரி. நம்ம புகைப்படம், ஆமா. இன்னும் பல புரோகிராம் செய்த, சரி. இன்னும் சர்டிபிகேட் இருந்தா ஆமா. உண்மையானமே விருது வாங்கலாம். கண்டிப்பா. மாசம் சரி. 3000 ரூபாய் இப்ப அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. உண்மைதாங்க. 60 வயசான சரி. அப்பேற்பட்ட ஆ. இடத்துல ஆமாங்க. இந்த செல்வனும் சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய குறை ஒண்ணு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சரிங்க. இப்படி 10 கூத்தாடிக்கிறாங்கன்னு வச்சுக்க. கண்டிப்பா. 10 பேரும் ஆமா. 10 சர்டிபிகேட் கொடுத்து சரி. 10 பெருமையை செய்தா ஆமா. அவருடைய குடும்பம் எப்படி இருக்கும்? இன்னும் ஓங்கி வளரும். அப்பேற்பட்ட இடத்துல சேர்க்காம ஒரு ஆலோசனை இருக்கிறது. சரி. அப்படி இருந்தாலும் ஏய், இந்த மாநகரத்துல ஆமாங்க. இந்த ஊர் மக்கள் சரி. நீதி அயோத்தியமான நகரத்துக்கு ஒப்பாகினாரு. உண்மைதான். எப்படி கோயில் இருக்கிற ஊர்ல குடியிருக்க கூடாது. சவுண்ட் போடு. கோயில் இல்லாத ஊர்ல கூடாது. ஆமா. அப்படி கோயில் இருந்தால் மட்டும் போகாது. சரி. வருஷத்துக்கு ஒரு முறை தேர் திருவிழா கொண்டாடி இந்த ஆண்டவனை மகிமையை பெருமையை சேர்த்தோம்னா ஆமா. நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராது. சரி. பில்லு சூனியம் எதிரி பதில் செய்யறதாலும் ஐயா நோய் நொடியே அண்டாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. சரி. அப்பேற்பட்ட உண்மைதான். இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இப்படி எல்லாம் தேர் திருவிழாவை கொண்டாடுவதில் ஆமா. ஆண்டவனுடைய அருமையால சரி. ஊர் பெருமக்களும் இந்த மண்ணும் இந்த மகிமையும் இன்னும் பொன்னாக வரும் மாதிரி சரி. இந்த ஆண்டவனாகிய ஆஹா பகவான்